ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போகிறது கூட ஆள் இல்லைங்க. ஃபீவர், எனக்கு ஜுரம் அடிக்குது. கோல்டு ஆகிட்டு ஃபீவரும் ஜுரம் வரும். ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போகிறோம். பையனுக்கு ஃபோன் பண்ணாலும் அவன் வேலைக்கு போகிறான்னு போயிட்டுக்கிறான். வீட்டுக்காரன் இருந்தோம் எனக்கு இல்லாத மாதிரி எனக்கு. ஆனால் அதே சாவறதாகுது. எனக்கு உடம்பு நல்லா இருந்தால் நடந்தே போகணும். நான் ஃபேமிலி ஹாஸ்பிட்டலுக்கு ஃபீவர் முடியல. எங்கே நான் போகிறது நடந்து நான் யாரும் வண்டி கூட இல்லைங்க. போட சார் நல்லவங்களுக்குலாம் இந்த உலகத்தில் காலமே இல்லை. எனக்கு தான் ஏன் தான் இவ்வளோ கஷ்டமோ, எல்லாருக்கும் இருக்குது கஷ்டம். எனக்கு தான் இவ்வளோ கஷ்டமாக வந்து கிடக்குது. ஒரு வண்டி இல்லாத யாரும் ஹாஸ்பிட்டலுக்கு நல்லா இருந்தால் நானே நடந்து போவேன். ஃபீவர் எனக்கு நடந்து போக முடியல. ரொம்ப தூரம் என் நிலமை யாருக்கும் வரக்கூடாதுங்க. வீடியோ பார்க்காதீங்க, லைக்கும் போடாதீங்க. நான் கூட இதோட வீடியோ போட போகிறதில்ல. என் வீட்டுக்காரன் பையன்லாம் ஒத்து வச்சு ஃபேமிலி போட்டால் வரமாட்டாங்க. ஃபேமிலியாக நல்லா நாங்கள் வீடியோ ஃபேமிலியாக நல்லா போட்டாலும் நீங்கள் லைக் போடுவீங்க. ஃபேமிலியும் போடல. என் வீட்டுக்காரன் வீடியோவில் காமிக்க மாட்டுறாரு. என்னால் முடிஞ்சது வரை நான் ஒரு ஆள் நான் போடுறேன். நல்லதாக போடணும்னு நினைக்கிறேன். வீடியோ நல்லதாக எங்க கூட ஒத்துழைத்துக்கு ஆள் யாரும் இல்லை. எனக்கும் சரியாக தெரியல அது சாங்லாம் எப்படி போகிறது, பேர் எப்படி போகிறதுன்னு. ஒருத்தருக்கு ஒருத்தர் குடும்பத்தில் ஒருத்தர் உடம்பு முடியலன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்க பாருங்கள். புருஷன் பொண்டாட்டி கவனிக்கணும், பொண்டாட்டி புருஷனை கவனிக்கணும். அதுதாங்க புருஷன் முன்னாடி வாழ்க்கை. நீ எப்படின்னா செத்தா சாகுன்னு விட்டுக்கிற மாதிரி என் வீட்டுக்காரன் என்ன மாதிரி யாரும் வாழ்க்கை கூடாதுங்க. வாழ்க்கை வீட்டுக்காரன் சம்பாரிச்சுன்னு குச்சின்னு ஜாலியாக என் வீட்டுக்காரன் கரண்ட்டு வேலை செய்கிறாரு. எலக்ட்ரிஷியன் பிளம்பிங் வேலை. நான் கஷ்டப்படுறதாது தினமோ குடி போடுறதில்ல. என் வீட்டுக்காரன் எனக்கு இருந்தால் எனக்கு இல்லாத மாதிரி யாரும் ஒருத்தரவங்க ஒரு உதவியும் ஹெல்ப்பும் கிடையாதுங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இது மாதிரி கஷ்டப்படுவீங்க பொம்பளைங்க தெரியும். இல்லை ஒரு பொண்ணுக்கும் இந்த மாதிரி கஷ்டம் வரக்கூடாதுங்க. பாய்க்கு ஒரு ஃபீவர்னா நான் இட்டுன்னு போனேன் ஹாஸ்பிட்டலுக்கு. இப்படியாங்க எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிறாங்க. நான் உடம்பு முடியாது, நான் கஷ்டப்படுறது.